Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகேங்களா? ஸோ சர்க்கியூட்னா என்னன்னு பார்ப்போம். An electric circuit is a closed conducting loop or path. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்னன்னா ஒரு க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப் ஆர் பாத்தாக தான் இருக்கும். ஓகே, அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வழியாக தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா ஒரு க்ளோஸ்டு லூப் இல்லை ஒரு க்ளோஸ்டு பாத். ஓகேங்களா? அந்த க்ளோஸ்டு லூப்பில் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வழியாக தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஓகே, திஸ் பாத் இஸ் மேட் யூஸிங் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ். ஓகேங்களா? இப்போது அந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூப்பு. ஓகேவா? அந்த லூப்புக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பேட்ரி இருக்கும். அந்த பேட்ரியிலேருந்து ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு லைட்டு. ஓகேங்களா? இப்போ ஒரு பேட்டரியையும் ஒரு லைட்டையும் கனெக்ட் பண்ண என்ன தேவை? வயர் தேவை. ஓகேவா? இப்போ அந்த பேட்டரியிலேருந்து அந்த லைட்டுக்கு அந்த வயர் வழியாக தான் சார்ஜஸ்லாம் ஃப்ளோ ஆகும். ஓகே, இப்போ உங்கள் புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் பாருங்கள். ஓகே, இது பாருங்கள். இந்த டயக்ராமில் இதுதான் பேட்ரி. 6 வோல்ட் பேட்ரி. இது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல், இது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல். அப்படியே இந்த பேட்டரியிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வயர் வழியாக, இது பேர் என்ன அப்படின்னாக்கா ரெசிஸ்டர். ஓகேவா? இந்த காம்போனன்ட் பேர் என்ன? ரெசிஸ்டர். ஓகேவா? அப்படியே ரெசிஸ்டர்லேருந்து வயர் வழியாக ஒரு பல்ப் இருக்குது. திரும்ப பல்ப்லேருந்து ஒரு வயர் வழியாக ஒரு கீ இருக்குது. கீ சுவிட்ச் ஆன் பண்ணலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? திரும்ப கீழேருந்து வயர் வழியாக ஒரு அம்மீட்டர், திரும்ப அம்மீட்டர்லேருந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல். இப்போ இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு என்ன பார்த்துருக்கு? க்ளோஸ்டு பாத் இருக்குது, க்ளோஸ்டு லூப் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த க்ளோஸ்டு லூப்பில் நிறைய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்த காம்போனன்ட் பேர் ரெசிஸ்டரு, இது பல்பு, இது கீ, இது அம்மீட்டர். ஸோ இது மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது பேர் தான் என்னென்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். Next, if the circuit, if the switch is on, the bulb glows. கரெக்டா? இப்போது அந்த சர்க்கியூட்டில் ஸ்விட்ச் ஆனில் இருந்தாக்கா பல்பு க்ளோ ஆகும். கீழே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்விட்ச் எப்படி இருக்குது? க்ளோஸில் இருக்குது. அதனால் இந்த பல்ப் என்ன ஆகுது? க்ளோ ஆகுது. இஃப் இட் இஸ் ஸ்விட்ச்டு ஆஃப், த பல்ப் டஸ் நாட் க்ளோ. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இந்த இடம் பாருங்கள். இங்கே ஸ்விட்ச் எப்படி இருக்குது? ஓப்பனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது. சரியா? அப்போ ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தாக்கா பல்ப் என்ன ஆகாது? க்ளோ ஆகாது. தேர்ஃபார் த சர்க்கியூட் மஸ்ட் பி க்ளோஸ்டு இன் ஆர்டர் தட் கரண்ட் பாசஸ் த்ரூ இட். ஓகேவா? அதாவது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி இருந்தால் மட்டுமே கரண்ட்டு பாஸ் ஆகும். ஓகேவா? ஏன்? இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் ஆனில் இருக்கா, அதாவது சர்க்கியூட் க்ளோஸில் இருக்கா, பல்ப் எரியும். இங்கே வந்து பாருங்கள், அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகலை, பல்ப் இங்கே எரியல. அப்போ இங்கே கரண்ட்டு பாஸ் ஆக என்ன தேவை? அந்த சர்க்கியூட்டு க்ளோஸ் பண்ணி இருக்கணும். ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட், த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி. ஓகே, எப்போவுமே எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு தான் ஃப்ளோ ஆகும். புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இதுதான் பேட்ரி. மேலே பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல், கீழே பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் மைனஸு. இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் ஃப்ளோ பாருங்கள். எலக்ட்ரான் ஃப்ளோ மைனஸ்லேருந்து பல்ப், திரும்ப பல்ப்லேருந்து பேட்டரியோட ப்ளஸுக்கு. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் டைரெக்ஷன் என்னென்னா, ஓகே, நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல், இதுதான் எலக்ட்ரான்ஸோட டைரெக்ஷன். அதாவது பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்து பல்ப் வழியாக பேட்டரியோட பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும். By convention, the direction of current is taken as the direction of flow of positive charge or opposite to the direction of flow of electrons. ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னது எலக்ட்ரான் டைரக்ஷன். இப்போ பார்க்க போகிறது கரண்ட்டோட டைரக்ஷன். ஓகேங்களா? பை கன்வென்ஷன், மரபு ரீதியாக. ஓகே, பை கன்வென்ஷன் அப்படின்னா மரபு ரீதியாக கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேவா? ஆனால் எலக்ட்ரான் டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஆனால் கரண்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அதாவது எலக்ட்ரான் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்படி என்ன பண்ணுறாங்க? மரபு ரீதியாக சொல்கிறாங்க. சரியா? இங்கே பாரு, எலக்ட்ரான் ஃப்ளோ பாரு,
நெகட்டிவ்லேருந்து பல்ப்லேருந்து பாசிட்டிவ். அப்போ எலக்ட்ரான் டைரக்ஷன் -2 ப்ளஸ்ஸு. ஆனால் கரண்ட் டைரக்ஷன் பாருங்கள் +2 மைனஸ். இது வரைக்கும் பாருங்கள் கரண்ட் ஃப்ளோ. ஓகேங்களா, இது கரண்ட் ஃப்ளோ, இது எலக்ட்ரான் ஃப்ளோ, ரெண்டுமே எப்படி இருக்குது ஆப்போசிட். கீழே பாருங்கள் கரண்ட் ஃப்ளோவும் எலக்ட்ரான் ஃப்ளோவும் எப்படி இருக்குது ஆப்போசிட். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரான் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கரண்ட்டோட டைரெக்ஷன் இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். ஏன்னா எலக்ட்ரான் ஃப்ளோவும் கரண்ட் ஃப்ளோவும் ஆப்போசிட் டைரெக்ஷன். எலக்ட்ரிக் கரண்ட் passes in the circuit from the positive terminal to the negative terminal. எப்படி எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும், பாஸ் ஆகும். அப்போ கரண்ட் டைரெக்ஷனும் எலக்ட்ரான் டைரெக்ஷனும் ஆப்போசிட் டைரெக்ஷன். நெக்ஸ்ட்டு அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் என்னென்ன, ஓகேங்களா. இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஒரு சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இது பேட்ரி, இது ரெசிஸ்டர், இது பல்ப், இது கீ, இது அமீட்டர், இது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. இந்த ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இப்படி போட்டோம்னா அந்த சிம்பிள் பேர் பேட்ரி. ஸ்பைக் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் பேர் ரெசிஸ்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் பேர் அமீட்டர். கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் பேர் கே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காம்போனண்ட்க்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு காம்போனன்ட் என்னென்னா ரெசிஸ்டர். அதோட சிம்பிள் பாருங்கள் ஸ்பைக் மாதிரி இருக்கும். ஓகேவா. ரெசிஸ்டர் அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், ஸ்பைக் மாதிரி இருக்கும். ரெசிஸ்டர் அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும், ஓகேங்களா, அந்த கரண்ட்டை இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னாக்கா அந்த கடைசி வரைக்கும் 2 ஆம்பியர் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இந்த ரெசிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஓகேவா. யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் த்ரூ எ சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளவு கரண்ட் போகுன்றத இவன் தான் தீர்மானிப்பான், இவன் தான் டிட்டர்மைன் பண்ணுவான், இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். ஓகேவா. ஸோ அப்போ ரெசிஸ்டரோட யூசேஜ் இதான். ரெண்டாவது வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டட். வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டட். ஓகேங்களா. இதுக்கு 2 சிம்பிள் இருக்குது. ஸ்பைக் மாதிரி போட்டு மேலே ஏரோ மார்க் மாதிரி போடலாம், இல்லை ஸ்பைக் மாதிரி போட்டு கிராஸில் ஒரு ஏரோ போடலாம். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னாக்கா வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டட். ஓகேங்களா. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட்டு போகணுன்றத செலக்ட் பண்ணுவான். ஓகேங்களா. அப்பப்போ மாற்றிக்கலாம். 2 ஆம்பியர் அப்படின்னாக்கா 2 ஆம்பியர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 4 ஆம்பியர்னா 4 ஆம்பியரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். 10 ஆம்பியர்னா 10 ஆம்பியரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரெசிஸ்டருக்கும் வேரியபிள் ரெசிஸ்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெசிஸ்டரில் கரண்ட் ஃபிக்ஸ்டு, வேரியபிளில் கரண்ட்டை செலக்ட் பண்ணலாம். நமக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ண முடியுங்க, செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டரில் கரண்ட் ஃபிக்ஸ்டு, ஓகேங்களா. வேரியபிள் ரெசிஸ்டர் அதாவது ரியோஸ்டட்டில் கரண்ட் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். எந்த ரேஞ்சில் தேவையோ அந்த ரேஞ்சில் கரண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது காம்போனண்ட் அம்மீட்டர். மூணாவது காம்போனண்ட்டு அம்மீட்டர். அம்மீட்டர் சிம்பிள் இதான். ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஏன்னு இருக்கும். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அது பேர் அம்மீட்டர். இந்த அம்மீட்டரு கரண்ட்டை மெஷர் பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா. இப்போ இந்த அம்மீட்டரை நீங்கள் ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, ஓகேங்களா, அந்த கரண்ட்டை மெஷர் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் காம்போனண்ட்டு வோல்ட் மீட்டர். ஓகே. இந்த வோல்ட் மீட்டர் சிம்பிள் என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே வினா வோல்ட் மீட்டர், ஏனா அம்மீட்டர். ஓகேவா. இந்த வோல்ட் மீட்டர் என்ன பண்ணும், ஓகேவா, அந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது, எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது, ஓகேவா, அதை நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். அம்மீட்டரு கரண்ட்டை மெஷர் பண்ணும், வோல்ட் மீட்டரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், தட் இஸ் வோல்டேஜ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ், சரியா. ஸோ அந்த வோல்டேஜை மெஷர் பண்ணி கொடுக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் காம்போனண்ட்டு கால்வனோமீட்டர். ஓகே. ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஜீன் போட்டோம்னாக்கா கால்வனோமீட்டர். இந்த கால்வனோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையான்னு என்ன பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். அந்த கரண்ட்டோட டைரக்ஷனையும் டிடெக்ட் பண்ண முடியும், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா. ஓகே. இல்லை கரண்ட் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுது, அப்போது கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட்டு இருக்கா இல்லையான்னு என்ன பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். அம்மீட்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணும், கால்வனோமீட்டர் கரண்ட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். ஓகேவா. வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், அம்மீட்டர் என்ன பண்ணும், கரண்ட்டை மெஷர் பண்ணும்.
எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணோம். ஆனால் கால்வனோமீட்டரு அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் அது என்ன டைரக்ஷன், ஓகேங்களா, அதை மட்டும் தான் டிடெக்ட் பண்ணோம். அடுத்த சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் பாருங்கள், ஓகேவா. ஸோ இந்த சிம்பிள் என்ன அப்படின்னாக்கா டயோட் சிம்பிள், டயோடு, ஓகேவா. இந்த டயோடு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் ஆகும், ஓகேங்களா. எங்கே யூஸ் ஆகும், எலக்ட்ரானிக் டிவைஸ். அடுத்து இந்த சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த சிம்பிள் மேலே ஒரு டபுள் ஏரோ இருக்கும், ஓகேங்களா. அந்த டபுள் ஏரோ என்ன அப்படின்னா எல்இடி, லைட் எமிட்டிங் டயோடு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எல்இடி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்இடி பல்ப், ஓகேவா. ஸோ இப்போ இந்த எல்இடி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, ஓகேங்களா. இந்த எல்இடி எங்கே யூஸ் ஆகும், 7 செக்மெண்ட் டிஸ்பிளேஸ், ஓகேங்களா. இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேஸை நம்ம இந்த லெசனில் கடைசியாக பார்ப்போம், ஓகேவா. இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுங்க, எல்இடி எங்கே யூஸ் ஆகும், 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் யூஸ் ஆகும். லாஸ்ட்டு பார்த்தோம்னா கிரவுண்ட் கனெக்ஷன், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கோடு கூட போட்டுக்கினே வந்து அது பேர் என்ன, கிரவுண்டு, ஓகேங்களா. ஸோ யூஸ்டு டு ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் டு த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், ஓகேங்களா. இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டை, ஓகேங்களா, பாதுகாப்பாக வச்சுருக்க ப்ரொடக்ட் பண்ண யூஸ் ஆகும். இட் ஆல்சோ சர்வ்ஸ் ஆஸ் எ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு மெஷர் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை மெஷர் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவும் யூஸ் ஆகும், ஓகேங்களா. அப்போ கிரவுண்ட் கனெக்ஷன் பார்த்தோம்னா இதான் அதோட சிம்பிள், ஓகேங்களா. அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டை பாதுகாப்பாக வச்சுருக்க தேவைப்படும். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை மெஷர் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவும் தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு காம்போனண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.